வாங்க மக்கா வாங்க, வெல்கம் பேக் டு முத்துராஜா வீலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே டாடி வந்து அந்த மரவள்ளி கிழங்கு, அதாவது எங்கள் ஏரியாவில் வந்து கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அந்த கப்பக்கிழங்கை வந்து தோண்டிக்கு இருக்கார். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 கப்பக்கிழங்கு செடியை வச்சுருக்காரு. இன்றைக்கி அந்த ஒரு செடியை வந்து பிடுங்கி எவ்வளோ கிழங்கு வருது எப்படி இருக்குன்னு பார்க்கான்னு சொல்லி பிடுங்கிருக்காரு. ஓரளவு கிழங்கு நல்லா இருக்கனால சரி இதை பிடுங்கி நம்ம வந்து கொஞ்சம் ஊர் பக்கம் போய் விற்கலான்னு சொல்லி எங்கள் டாடி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பிடுங்கிக்கிருக்காரு. இதை அறுவடை பண்ணுறதுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 to 8 months ஆகும். ஏன்னா நம்ம வந்து அந்த குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வெட்டி வந்து ஊண்டி வைக்கணும். அந்த ஊண்டி வச்சு அது ஒரு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி தோண்டினோம்னா நமக்கு இந்த மாதிரி கிழங்குலாம் கிடைக்கும். ஸோ ஒரு செடியில் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 kgக்கு மேலேயே இருக்கும். 5 kgலேருந்து 10 kg வரைக்கும் கப்பக்கிழங்குகள் பிடுங்கலாமா. அவங்க அப்பாவே வந்து ஒரு தடவை வந்து 10 kg கிட்ட பிடுங்கியிருக்காருங்க. ஓகேங்களா. இப்போ என்னென்னா இவர் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும், ஏன்னா அப்படியே கொண்டு போய் சேல் பண்ண முடியாது. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக மேலே கீழே அது அன்எக்ஸசரியாக வேறு முட்டெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு போய் ஊரில் போய் விற்க போகணும். இப்போ இதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பொட்டியில் வச்சுக்கிட்டு ஸோ ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி, அதாவது சின்ன சின்னதாக ரொம்ப சிறுசாக கட் பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் சைஸில் ஒரு நம்ம ஒரு முழங்கை, ஓகேங்களா, ஒரு அடி 1.5 அடி சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போட்டியில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை கொண்டு போய் வந்து நம்ம பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த ஊரில் போய் சேல் பண்ண எங்கள் டாடி எடுத்துகிட்டு போவார். நான் கேட்டேன் எவ்வளோ அமௌண்ட்டு ஒரு கிலோவுன்னு கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு கிலோ வந்து 20 ரூபான்னு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஏன்ப்பா 20 ரூபான்னு சொல்லி கொடுக்குறேன், ஒரு 30 ரூபா 40 ரூபா வைக்க வேண்டியது விட்றா, என்னத்தை கொண்டு போய் ஊர் மக்கள் சாப்பிடட்டும். 20 ரூபான்னு கொடுத்தா எல்லோரும் வாங்கிடுவாங்க, 30 ரூபான்னு சொன்னால் எல்லோரும் யோசிப்பாங்க, 20 ரூபாய்க்கே போடலாம்னு சொன்னாருங்க என்கிட்ட. படித்த நம்மளாம் என்னவங்க பண்ணுவோம், வரவு செலவு கணக்கு பார்த்து இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி இவ்வளோ தான் ரேட்டு வாங்கினா வாங்க, இல்லைனா போன்னு சொல்லுவோம். ஆனால் விவசாயம் பண்ணுறவங்க யாருமே அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை, வைக்கிறது இல்லைங்க. இவங்களோட அதிகபட்ச ஆசை இன்றைக்கி நாள் எப்படி போகுது, நாளைய நாள் எப்படி விடிய போகுது, அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், வில் see you in coming up video. Thank you so much.